எங்களோடு நிற்கிறதான கிறிஸ்துராஜன் அவர்கள் ஒரு சில பாடல்களை இந்த நேரத்திலே பாடுவார்கள். அல்லேலூயா, கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் கிரியை செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். இரத்தத்தினால் பாவங்களை போக்கினார் துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும் மாறாதவர் இயேசுவை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சூரியனே சந்திரனே தேவனை துதியுங்கள். ஒளியதனை எங்களுள்ளம் அளித்தோரை துதியுங்கள். அக்கினியே கல்மழையே படைத்தோரை துதியுங்கள். அக்கினியாய் கல்மனதை உடைப்போரை துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். பிள்ளைகளே வாலிபரே தேவனை துதியுங்கள். வாழ்வதனை அவர் பணிக்கே கொடுத்து நீ துதியுங்கள். பெரியவரே பிரபுக்களே தேவனை துதியுங்கள். செல்வங்களை இயேசுவுக்காய் செலுத்திய துதியுங்கள். ராஜாதிராஜனாம் இயேசுராஜன் இந்த பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். ஹல்லேலூயா. கஷ்டங்களிலும் பதறிடல்லே, കണ്ണുനീരിലും തളർന്നിടല്ലേ, ഞാനെന്നും നിന്റെ ദൈവം, നീ എന്നും എന്റേതാണേ. ഞാനെന്നും നിന്റെ ദൈവം, നീ എന്നും എന്റേതാണേ. കഷ്ടങ്ങളിലും പതറിടല്ലേ, കണ്ണുനീരിലും തളർന്നിടല്ലേ, ഞാനെന്നും നിന്റെ ദൈവം, നീ എന്നും എന്റേതാണേ. ഞാനെന്നും നിന്റെ ദൈവം, നീ എന്നും എന്റേതാണേ.
വിശ്വാസമോ ഭംഗം വരികയില്ല, അത് പ്രാപിച്ചിടും നിശ്ചയം. അത് പ്രാപിക്കുമ്പോൾ നഷ്ടം ലാഭമാകും, ദുഃഖം സന്തോഷമായി മാറിയിടും. നിന്റെ വിശ്വാസമോ ഭംഗം വരികയില്ല, അത് പ്രാപിച്ചിടും നിശ്ചയം. അത് പ്രാപിക്കുമ്പോൾ നഷ്ടം ലാഭമാകും, ദുഃഖം സന്തോഷമായി മാറിയിടും. കഷ്ടങ്ങളിലും പതറിടല്ലേ, കണ്ണുനീരിലും തളർന്നിടല്ലേ. ഞാനെന്നും നിന്റെ ദൈവം, നീ എന്നും എന്റേതാണേ. ഞാനെന്നും നിന്റെ ദൈവം, നീ എന്നും എന്റേതാണേ. നിന്നെ തകർക്കുവാനോ നിന്നെ മൂടിക്കുവാനോ അല്ലല്ല ഈ വേദന. നിന്നെ പണിതെടുത്ത് നല്ല പൊന്നാക്കുവാൻ അല്ലയോ ഈ ശോധന. നിന്നെ തകർക്കുവാനോ നിന്നെ മൂടിക്കുവാനോ അല്ലല്ല ഈ വേദന. നിന്നെ പണിതെടുത്ത് നല്ല പൊന്നാക്കുവാൻ അല്ലയോ ഈ ശോധന. കഷ്ടങ്ങളിലും പതറിടല്ലേ, കണ്ണുനീരിലും തളർന്നിടല്ലേ. ഞാനെന്നും നിന്റെ ദൈവം, നീ എന്നും എന്റേതാണേ. ഞാനെന്നും നിന്റെ ദൈവം, നീ എന്നും എന്റേതാണേ. നിന്നെ കുറ്റം വീതിച്ച് തള്ളിക്കളഞ്ഞെന്നാലും പിന്മാറിപ്പോയിടല്ലേ. പിറുപിറുപ്പില്ലാതെ മുൻപോട്ട് പോകുക, യേശെന്നും നിന്റെ കൂടെ. നിന്നെ കുറ്റം വീതിച്ച് തള്ളിക്കളഞ്ഞെന്നാലും പിന്മാറിപ്പോയിടല്ലേ. പിറുപിറുപ്പില്ലാതെ മുൻപോട്ട് പോകുക, യേശെന്നും നിന്റെ കൂടെ. കഷ്ടങ്ങളിലും പതറിടല്ലേ, കണ്ണുനീരിലും തളർന്നിടല്ലേ. ഞാനെന്നും നിന്റെ ദൈവം, നീ എന്നും എന്റേതാണേ. ഞാനെന്നും നിന്റെ ദൈവം, നീ എന്നും എന്റേതാണേ. அம்பிரியமானவர்களே, கஷ்டத்திலே பிரயாசத்திலே ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் கர்த்தருடையவர்கள் என்று இந்த பாடலிலே கேட்டோம். ஆம், உங்களை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்க வாழ்க்கையில வந்திருக்கிற வியாதிகள், உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறதான நெருக்கங்கள், உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறதான பல சூழ்நிலைகள் நீங்கள் தோற்று போகிறது போல இருக்கலாம். இதோடு முடிந்து போகும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்து இந்த நேரத்தில் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களுடைய வியாதியிலிருந்து விடுதலையை தந்து, மெய்யான விடுதலையை தந்து, எப்பேற்பட்ட வருத்தமான பாரத்தில் நீங்கள் சுமந்து கொண்டிருந்தாலும் இன்று உங்கள் பாரத்தை இறக்கி வைக்க போகிறார். இதோ உங்கள் வாசற்படியில நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, உங்கள் வாசற்படியில நின்று இதோ உங்கள் கதவுகளை தட்டுகிறார். ஒருவன் என் சப்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் போச்சனம் பண்ணுவேன் என்று சொன்னவர் இதோ உங்க வீட்டு பக்கத்துல, இதோ உங்க பக்கத்துல வந்து கதவை தட்டுகிறார். நல்ல ஒரு இயேசு, உங்களை நேசிக்கிறதான கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு மதத்தின் தெய்வம் அல்ல. மனிதர்கள் தான் மதங்களை சிருஷ்டித்தது. தெய்வமோ மதங்களை சிருஷ்டிக்கவில்லை. மனுஷனுக்காகவே இந்த பூமியில பிறந்தது, இந்த பூமியில வளர்ந்து, இந்த பூமியில 33 வருடங்கள் பூமியில ஜீவித்ததான கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே அறையுண்டு உங்களுடைய பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் நீக்கும்படியாக அவருடைய இரத்தத்தை சிந்தினார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை குறித்து கேட்டிருக்கிறீங்களா? நமக்காக, சாதாரண மனிதனாகிய நமக்காக தெய்வம் இந்த பூமியில இறங்கி வந்தார்.
மனித ரூபம் எடுத்து இந்த பூமியில இறங்கி வந்து அவர் வேண்டும் என்றால் ராஜாவை போல வாழ்ந்திருக்கலாம், ராஜாக்களுடைய சந்நிதியில பிறந்திருக்கலாம். ஆனால் அப்படி பிறக்கவில்லையே. உங்களை போல சாதாரண ஒரு குடும்பத்திலே வந்து பிறந்தார். ஆம் பிரியமானவர்களே, சாதாரண குடும்பத்தை அவர் நேசிக்கிறார். ஒன்றும் இல்லாத, யாரும் விசாரியாத, யாரும் நேசியாத உங்களை அவர் நேசிக்கிறார். இதோ உங்களுக்காக அடுத்த பாடலை அருமையான கிறிஸ்துராஜ் அண்ணன் அவர்கள் பாடுவார்கள். பசுத்தல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா, பசுத்தல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா. வெளியில் ஒரு குணம் கோயிலில் ஒரு குணம் இருதான் உந்தன் வாழ்க்கையா, பசுத்தல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா. அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழும் வாழ்க்கையில் பயனில்லை, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழும் வாழ்க்கையில் பயனில்லை. தேவன் மேல் அன்பும் பிறர் மேல் அன்பும், தேவன் மேல் அன்பும் பிறர் மேல் அன்பும் வாழ்க்கையில் இருந்தால் பயமில்லை, உன் வாழ்க்கையில் இருந்தால் பயமில்லை. பசுத்தல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா. குடியை தேடி புகையை ஊதி வாழ்நாள் முழுவதும் களியாட்டம், குடியை தேடி புகையை ஊதி வாழ்நாள் முழுவதும் களியாட்டம். ஆலயத்தில் மட்டும் மகா பரிசுத்தம், ஆலயத்தில் மட்டும் மகா பரிசுத்தம். பயங்கரமான பாவக்குற்றம் இது, பயங்கரமான பாவக்குற்றம். பசுத்தல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா. வாயில் வஞ்சகம் விண்வாக்குவாதம் மனதில் முழுவதும் மாய்மாலம், வாயில் வஞ்சகம் விண்வாக்குவாதம் மனதில் முழுவதும் மாய்மாலம். உன்னால் கெட்டு போகும் தேவனது நாமம், உன்னால் கெட்டு போகும் தேவனது நாமம். கிறிஸ்துவுக்குன்னால் அவமானம், நம் கிறிஸ்துவுக்குன்னால் அவமானம். பசுத்தல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா. ஆவியில் நிரம்பி பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை, ஆவியில் நிரம்பி பாஷைகள் பேசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை. அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை, அடுத்த நாளே பாவத்துக்கு அடிமை. தேவனுக்குன்னால் மனவேதனை, நம் தேவனுக்குன்னால் மனவேதனை. பசுத்தல் போர்த்திய புலியா நீ பயிரை மேயும் வேலியா. கண்கள் திறந்தால் வெளிச்சம் உண்டாகும், இருளிலிருந்து வெளியே வா. கண்கள் திறந்தால் வெளிச்சம் உண்டாகும்,
இருளிலிருந்து வெளியே வா. ஆத்தும ரட்சிப்பு மிகவும் அவசியம், ஆத்தும ரட்சிப்பு மிகவும் அவசியம். இதயத்தை இன்று தேவனுக்கு தா, உன் இதயத்தை இன்று தேவனுக்கு தா. பசுக்கள் போத்திய புலியா நீ, பயிரை மேயும் வேலியா. பசுக்கள் போத்திய புலியா நீ, பயிரை மேயும் வேலியா. வெளியில் ஒரு குணம், கோயிலில் ஒரு குணம், இதுதான் முந்தன் வாழ்க்கையா. பசுக்கள் போத்திய புலியா நீ, பயிரை மேயும் வேலியா. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை இப்படித்தானே இருக்கிறது. பசுவை போல வெளியிலே அருமையாக நல்ல பிள்ளைகளாக நடந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம உள்ளத்துக்குள்ள சிந்தித்து பாருங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். மற்றுள்ளவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு, மற்றுள்ளவர்களுக்கு விரோதமான வஞ்சனைகளை செய்து கொண்டு, மற்றுள்ளவர்களை ஒருவேளை அவமதித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஒருவேளை யாரும் பார்க்கலையே என்று நீங்க பாவம் செய்து கொண்டிருக்கலாம். இன்று பாருங்க, எல்லா இடத்திலும் சிசி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது. எந்த மனிதன் எந்த தவறை செய்து ஒளிந்து போய்விடலாம் என்று நினைத்தாலும் போக முடியாது. காரணம், எல்லா பிரதேசத்திலும் சிசி கேமரா இருக்கிறது நிமித்தம் அவர்கள் செய்த தவறுகளை ஈஸியாக பிடித்து விடுகிறாங்க. ஆனா அந்த சிசி கேமராவை விட கர்த்தருடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாய் இருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட பாவத்தை செய்யும் போதும் அதெல்லாம் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார், கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். வேதத்திலே பார்க்கும்போது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் நமக்கு மரணம் வரவில்லை? அவர் இன்று நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க, இன்னைக்கே ரட்சிக்கப்படுவீங்க, நாளை ரட்சிக்கப்படுவீங்க என்று ஒவ்வொரு நாளும் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால் தான் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆயுசு நாளை கூட்டி தந்து கொண்டிருக்கிறார். இன்று இந்த நேரத்தில் நீங்க மரித்து போனால் எங்கே போவீங்க? சிந்தித்து பார்த்திருக்கீங்களா? ஆனால் வேதத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான்களாய் பூமியிலே மரிக்கிற எந்த நபர்களுக்கும் பரலோக ராஜ்யத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை வைத்துக் கொண்டு பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு செல்லும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ராஜ்யத்துல, அந்த பரலோக ராஜ்யத்துல நாம் சென்று விட்டால் பூமியில நாம் படுகிற வேதனை இல்ல, கவலை இல்ல, கடன் பாரம் இல்ல, கண்ணீர் இல்ல, எந்த நோய்களும் நம்மை அதட்டாது, பசியே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்திற்கு ஏன் போக கூடாது? இந்த இடத்திலிருந்து அநேக நபர்கள் வெளிநாட்டுக்கு செல்லுகிறாங்க. காரணம் என்ன? வெளிநாட்டிலே சென்று வேலை செய்தால் அதிக பணம் கிடைக்கும் என்று தானே செல்லுகிறாங்க. தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற வருமான மார்க்கம் அதிகரிக்கும் என்று செல்லுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யம் தான் நாங்களும் சொல்லுகிறோம். அந்த ராஜ்யத்திலே செல்ல உங்களுக்கு வேண்டியது விசா, பாஸ்போர்ட். அது என்ன? அது ரட்சிப்பு, பரிசுத்த ஆவி. அப்படிப்பட்ட ஒரு ரட்சிப்பை உங்களிடத்திலே நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். இப்போது ஒரு பாடலை நாம் கேட்டதன் பின்பதாக தேவ செய்தியை கேட்க போகிறோம். அருமையான ராஜண்ணன் அவர்கள் உங்களுக்காக இப்போது ஒரு பாடல் பாடுவார்கள். സ്തുതിച്ചിടും ഞാൻ നിന്നെ എന്നുമെന്നും, കൊതിച്ചിടുന്നു നിന്നെ കണ്ടിടുവാൻ. സ്തുതിച്ചിടും ഞാൻ നിന്നെ എന്നുമെന്നും, കൊതിച്ചിടുന്നു നിന്നെ കണ്ടിടുവാൻ. പതിച്ചിടണേ നിൻ കണ്ണുകളെന്നിൽ, മതിമതിയായി ലോകവാസം, മതിമതിയായി ലോകവാസം. പതിച്ചിടണേ നിൻ കണ്ണുകളെന്നിൽ, മതിമതിയായി ലോകവാസം, മതിമതിയായി ലോകവാസം.
സ്തുതിച്ചിടും ഞാൻ നിന്നെ എന്നുമെന്നും കൊതിച്ചിടുന്നു നിന്നെ കണ്ടിടുവാ സ്തുതിച്ചിടും ഞാൻ നിന്നെ എന്നുമെന്നും കൊതിച്ചിടുന്നു നിന്നെ കണ്ടിടുവാ നിൻ പാദത്തിൽ ഞാൻ മുട്ടിടുവാ നിന്നിന്റെ ശബ്ദം കേട്ടിടുവാ നിൻ പാദത്തിൽ ഞാൻ മുട്ടിടുവാ നിന്നിന്റെ ശബ്ദം കേട്ടിടുവാ പ്രാണപ്രിയ എന്നു വരും നീ എന്നെ ചേർത്തിടുവാ എന്നെ ചേർത്തിടുവാ പ്രാണപ്രിയ എന്നു വരും നീ എന്നെ ചേർത്തിടുവാ എന്നെ ചേർത്തിടുവാ സ്തുതിച്ചിടും ഞാൻ നിന്നെ എന്നുമെന്നും കൊതിച്ചിടുന്നു നിന്നെ കണ്ടിടുവാ സ്തുതിച്ചിടും ഞാൻ നിന്നെ എന്നുമെന്നും കൊതിച്ചിടുന്നു നിന്നെ കണ്ടിടുവാ ക്രൂശിൻ മറവിൽ മറച്ചു എന്നെ രക്തക്കോട്ടയിൽ വഹിച്ചു എന്നെ ക്രൂശിൻ മറവിൽ മറച്ചു എന്നെ രക്തക്കോട്ടയിൽ വഹിച്ചു എന്നെ ശത്രു കാണാതെ ദുഷ്ടൻ തൊടാതെ കാത്തു കൺമണി പോൽ കാത്തു കൺമണി പോൽ ശത്രു കാണാതെ ദുഷ്ടൻ തൊടാതെ കാത്തു കൺമണി പോൽ കാത്തു കൺമണി പോൽ സ്തുതിച്ചിടും ഞാൻ നിന്നെ എന്നുമെന്നും കൊതിച്ചിടുന്നു നിന്നെ കണ്ടിടുവാ ആമേൻ സ്തുതിച്ചിടും ഞാൻ നിന്നെ എന്നുമെന്നും കൊതിച്ചിടുന്നു നിന്നെ കണ്ടിടുവാ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அன்பு சகோதரர்களே சகோதரிகளே, இந்த மாலை கர்த்தர் நமக்கு மிகவும் தானமாக தந்த மாலை. ஏனென்றால் அவருடைய வார்த்தையை கேட்கவும் அவர் யார் என்பதை புரிந்து கொள்ளவும் அநேகருக்கு இந்த உலகத்திலே வாய்ப்பு கிடைக்காம போகுத வேளையில இந்த நாள்ல நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சமாதானமா இருக்கீங்களா? இந்த வார்த்தையை கேட்கும் போது முன்னாடி எல்லாம் நம்மளால் சொல்ல முடியும் சந்தோஷமா இருக்கிறோம், சமாதானமா இருக்கிறோம் என்று. ஆனால் இந்த காலநிலையில நமக்கு தைரியமா சொல்ல முடியாது. ஏனென்றால் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லாமையை நாம காண்கிறோம். சந்தோஷத்தை தேடி இந்த உலகம் அலைந்து திரிகிறதை நாம் காண்கிறோம். எங்கதான் உண்மையான சந்தோஷம் கிடைக்கும், எங்கதான் உண்மையான சமாதானம் கிடைக்கும் என்று ஒவ்வொரு மனிதனும் அலைந்து திரிகிறதை நாம் காண்கிறோம். அதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறதையும் நாம் காண்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்லுகிற இந்த இயேசு உங்களுக்கு மெய்யான சமாதானத்தை தருகிறவராய் இருக்கிறார். நாங்கள் சொல்லுகிற இந்த இயேசு உங்களுக்கு மெய்யான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருகிறவராய் இருக்கிறார். அதனாலதான் நாங்கள் இந்த நேரத்திலே நாங்கள் தைரியத்தோடு சொல்லுகிறோம், நாங்கள் விசுவாசிக்கிற இயேசுவை நீங்களும் விசுவாசித்தால் உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை மாற்றி, உங்க வாழ்க்கையில் உள்ள கடன் பாரங்களை மாற்றி உங்களுக்கு உண்மையான சமாதானத்தை நல்கித்தர அவரால் முடியும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நாம் கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ഓരോ ദിവസവും രാവിലെ നാം ഉണരുമ്പോൾ മീഡിയയിലൂടെ, സോഷ്യൽ മീഡിയയിലൂടെ, വാർത്തകളിലൂടെ നാം കേൾക്കുന്ന ഓരോ വാർത്തകൾ നമ്മളെ ഒത്തിരി വേദനിപ്പിക്കുന്നതാണ്, ഒത്തിരി നമ്മളെ ഭയപ്പെടുത്തുന്നതാണ്. സ്വന്തം മോൻ സ്വന്തം അച്ഛനെയും അമ്മയെയും സഹോദരിയും ചുറ്റിക്ക് അടിച്ച് കൊല്ലുന്ന ഒരു സമൂഹം.
സ്വന്തം ഇഷ്ടം നിറവേറ്റാൻ കഴിയാത്തത് കൊണ്ട് സ്വന്തം അച്ഛനെ കഴുത്തെറിത്ത് കൊല്ലുന്ന വലിയൊരു സമൂഹം. കുഞ്ഞു എന്ന് നോക്കാതെ കുഞ്ഞിനെയും പീഡിപ്പിക്കുന്ന വലിയൊരു സമൂഹം. എവിടെ നോക്കിയാലും പീഡനകളും വേദനകളും മരണവും കൊലവിളികളും മാത്രം നിറഞ്ഞു നിൽക്കുന്ന ഈ സമൂഹത്തിൽ എവിടെയാണ് യഥാർത്ഥ സമാധാനം നിറഞ്ഞു നിൽക്കുന്നത്? എവിടെയാണ് യഥാർത്ഥ സന്തോഷം നിലനിൽക്കുന്നത്? യഥാർത്ഥ സന്തോഷം ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ, യഥാർത്ഥ സ്നേഹം ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ ഒരിക്കലും സ്വന്തം സഹോദരനെ, 12 വയസ്സുള്ള സഹോദരനെ ഒരു മൂത്ത ജ്യേഷ്ഠൻ ചുറ്റിക കൊണ്ട് അടിച്ചു കൊല്ലത്തില്ലായിരുന്നു. ഒരു അമ്മ നിലവിളിക്കുക, സാറേ അവനെ വെളിയിലേക്ക് വിടരുത്, അവൻ ജയിലിൽ നിന്ന് വെളിയിൽ വന്നാൽ എന്നെ കൊന്നുകളയുമെന്ന്. സ്വന്തം ജീവനെ കൊടുത്ത് പ്രസവിച്ച മോൻ പറയുകയാണ്, എനിക്ക് ജീവൻ തന്നതിന്റെ ശിക്ഷയാണ് ഇത് എന്ന്. നമ്മളെ വിറപ്പിക്കുന്നതും നമ്മളെ സങ്കടപ്പെടുത്തുന്നതും നമ്മളെ ഭയപ്പെടുത്തുന്നതുമായ വാർത്തകൾ ഈ സമൂഹത്തിൽ നാം കേട്ടുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ ഒരു കാര്യം നിങ്ങൾ ഓർത്തോണം, സ്നേഹം ഇല്ലാത്ത ഒരു സമൂഹത്താണ് നാം ജീവിക്കുന്നത്. அன்பை எங்கேயும் நாம் பார்க்க முடியல. உண்மையான அன்பு எங்க இருக்கின்ற யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தைரியமா சொல்ல முடியும், உண்மையான அன்பு உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திலே வந்து தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி ஜீவனையே தந்து உங்களையும் எங்களையும் மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவினுடைய அன்புதான் அது உண்மையான அன்பு. அந்த அன்பை ருசித்து பார்த்ததனால தான் நாங்கள் தைரியமாக சொல்லுகிறோம். உங்களை போல நாங்களும் பாவத்தில் நிரம்பி வாழ்ந்த ஒரு காலகட்டம் உண்டாயிருந்து உலகத்தினுடைய எல்லா இன்பத்தையும் அனுபவித்த व्यक्ति தான் நான். ஆனால் இன்றைக்கு என் கர்த்தர் அவருடைய அன்பை என்னே தந்ததனால் நான் தைரியமாக சொல்கிறேன், இந்த உலகத்தை வெறுத்து என் இயேசுவை நான் பறைசாற்ற காரணம் அவருடைய அன்பு மட்டுமே. அந்த அன்பை நீங்களும் ருசித்து பார்த்து அந்த அன்பை நீங்களும் ஏற்றுக்கொண்டு நீங்களும் ஒரு இயேசுவின் பிள்ளையாக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசையும் எங்களுடைய ஆசையும். அதற்காக தான் இந்த நேரத்தில் இந்த இடத்துல வந்து இயேசுவை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நாங்க சொல்லது ஒரு பொய் இல்ல, நாங்க ஏதோ ஒரு கேட்டு கதையை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. உலகத்தின் சரித்திரத்தையே மாற்றி எழுதின இயேசுவின் பிறப்பை குறித்து சொல்லுகிறோம். நீங்கள் எப்போதாவது சிந்தித்ததுண்டா? கிமு கிபி என்று காலத்தை இரண்டாக திரித்தது எதனாலே? கிமு கிபி என்று அநேக இடங்களை நம்ம கேட்டிருக்கோம். ஏன் காலத்தை அப்படி பிரித்திருக்காங்கன்னா, இந்த உலகத்தில் வந்த ஒரே ரட்சகர் இயேசுவினுடைய பிறப்பில் இருந்துதான் கிமு கிபியும் பிரிக்கப்பட்டது. அந்த இயேசு உண்மையான தேவன். அவர் இந்த உலகத்திற்கு வந்தது உண்மை. எதற்காக அந்த தேவன் இந்த உலகத்துக்கு வர வேண்டும்? உலகத்தை படைத்த ஆண்டவர் எதற்காக அந்த உலகத்தில் ஒரு சாதா மனிதனாக வந்து பிறக்க வேண்டும்? ஒரே காரணம்தான், உன்னையும் என்னையும் அவருடைய பிள்ளையாக மாற்றதற்கு மட்டுமே. அதற்காக அவர் செய்த காரியம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? தன்னுடைய ஜீவனையே சிலுவையிலே தியாகமாக தந்தார். ഇന്റെ என்னுடைய അൻപുക്കാക ഞാൻ സ്നേഹിക്കുന്ന ആള് എനിക്ക് കിട്ടിയില്ലെങ്കിൽ അവളെയും കൊല്ലും ഞാനും കൊല്ലുമെന്നുള്ള ഒരു കാലഘട്ടത്തിലാണ് നാം ജീവിക്കുന്നത്. സ്വാർത്ഥതയായ സ്നേഹം, எனக்கு கிடைக்காட்டி வேற யாருக்கும் கிடைக்க கூடாதுங்கிற ஒரு அன்பு. அப்படிப்பட்ட அன்பு இல்லை நாங்கள் சொல்லுகிறது. இயேசுவின் அன்பு அது உயர்ந்த அன்பு. ஏனென்றால் அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய ஜீவனையே தந்தார். அந்த அன்பை பறைசாற்றுவதற்கு எங்களுக்கு வெட்கமில்லை. தைரியமாக நாங்கள் சொல்லுவோம், இயேசு நல்லவராகவே இருக்கிறார்.
இதை கேட்கும் போது நீங்க நினைக்கலாம், நாங்க இனி இயேசுவை ஏத்துக்கிட்டா பைபிள் எடுத்து வெள்ளை போட்டுக்கிட்டு ஆலயத்துக்கு போனோம்னு. அப்படி நாங்க சொல்லல, அப்படி இயேசுவும் சொல்லல. நீ ஒரு கிறிஸ்துவனாட்டு மாறவும் வேண்டாம். ஆனா உன் உள்ளத்துல இயேசுக்கு இடம் கொடுத்தனா அது போதும். இயேசுப்பாவுக்கு அவர் உன் உள்ளத்துல வாசம் பண்ணினால் அது பரலோகமாக மாறும். இந்த உலகத்தினுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தர் தருகிற சமாதானம் அது நிலையானது. அந்த சமாதானத்தை நீ அனுபவிக்க முடியும். பரலோகத்தில் கிடைக்கிற அந்த சமாதானத்தை இந்த உலகத்தில் நீ அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தார். அதை உணர்ந்து கிடணும். இந்த வாய்ப்பு இனி உங்களுக்கு கிடைக்குமா என்று எங்களுக்கு தெரியாது. ஏன்னா என் இயேசு ஒரு தடவை இந்த உலகத்திற்கு வந்து மரித்து உயிர்த்தெழுந்து அவருடைய ஜீவனையே தந்து அவர் சொன்ன ஒரு காரியம், நீ என்னை நம்பினால் போதும், நான் உன்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி உன்னை நான் இந்த உலகத்தில் சமாதானம் அனுபவிக்கிற ஒரு వ్యక్తిயாக மாற்றுவேன் என்று சொன்னார். ஆனால் அந்த இயேசு, மரித்த இயேசு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு அடையாளம் இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மானியமாய വ്യക്തിகள் അവരുടെ കല്ലറകൾ എല്ലാം അടഞ്ഞു കിടക്കുമ്പോൾ എൻ്റെ യേശു ക്രിസ്തുവിന്റെ കല്ലറ ഇന്നും തുറന്നു കിടക്കുന്നതിന്റെ വലിയ ഒരു അർത്ഥം യേശു ജീവിക്കുന്നുണ്ടെന്നാണ്. ആ ജീവിക്കുന്ന ദൈവത്തെ നീ വിശ്വസിച്ചാൽ നിന്റെ ജീവിതത്തിൽ വലിയ മാറ്റങ്ങൾ ഉണ്ടാകും. അത് ഉണ്ടായത് കൊണ്ടാണ്, ആ മാറ്റങ്ങളെ അനുഭവിച്ചുകൊണ്ടാണ് ഞങ്ങൾ ശക്തിയോടെ പറയുന്നത്, ആ യേശുവിൽ വിശ്വസിക്കുക, ആ യേശുവിൽ വിശ്വസിക്കുക. അവൻ ഈ ഉയർത്തെഴുന്നേറ്റ് ഈ ഭൂമിയിൽ നിന്ന് ആകാശത്തിലേക്ക്, സ്വർഗത്തിലേക്ക് കടന്നുപോയി. എന്നാൽ ആ യേശു மீண்டும் வராராய். அந்த இயேசப்பா மறுபடியும் இந்த உலகத்துக்கு வருவார். அவர் வரும்போது அவரை இருதயத்தில் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அவர் பரலோகத்துக்கு கொண்டு போவார். அப்படி ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு கிடைக்கிற தண்டனை என்ன தெரியுமா? நித்தியமான ஒரு நரகம், அழிவே இல்லாத ஒரு நரகம். அந்த நரகத்துக்கு உன்னை என்னையும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிற ஒரே ஆசையினாலதான் அவர் இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய ஜீவனையே தந்தார். நீ நம்புனா, இன்னைக்கு நம்புனா, நீங்க இன்னைக்கு நம்புனா நீங்களும் அவருடைய பிள்ளையாக மாறலாம். எப்படி சார் என்னால நம்ப முடியும், எப்படின்னே நான் நம்புவேன் அப்படி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் எங்கள்கிட்ட ஆன்சர் இருக்கு. ஏன்னா என் தேவன் பாவியை நேசிக்கிற தேவன், பாவத்தை வெறுக்கிற தேவன். நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி, உன்னை நேசிக்கிற ஒரு கிறிஸ்து இருக்கிறார். உன் பாவத்தை, கடவுளே நான் பாவம் செய்கிறேன் என்று நீ உன்னை விட்டு கொடுத்து சம்மதித்தால் அந்த நேரத்திலேயே கிறிஸ்து உன் இருதயத்தில் வர தொடங்குவார். என் பாவங்களை மன்னிங்க என்று உன் வாயினால் நீ அறிக்கை பண்ணினால் கிறிஸ்து உன் இருதயத்தில் வருவார். அன்று முதல் நீ அனுபவிக்கிற சமாதானம், நீங்கள் அனுபவிக்கிற சந்தோஷம், அது சொல்லி அறிவிக்க முடியாது. நாங்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தை எங்களால் சொல்லி அறிவிக்க முடியாதுங்க. அவ்வளோ பெரிய சந்தோஷம் நாங்கள் அனுபவிக்கிறோம், அவ்வளோ பெரிய சமாதானத்தை அனுபவிக்கிறோம். ஏனால் அதை தந்தவர் இன்றும் உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவரே. அந்த இயேசுவை நீங்களும் ஏற்றுக்கொண்டால், அந்த இயேசுவை நீங்களும் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அனுபவிக்கிற பாரங்கள் மாறும், நீங்கள் அனுபவிக்கிற கஷ்டங்கள் மாறும். நீங்கள் எந்த விதமான பலவீனத்தில் மத்தியில் இருக்கீங்களோ அந்த பலவீனத்திலிருந்து விடுதலை தர இந்த இயேசுவால முடியும். டாக்டரே இனி முடியாது, அவ்வளவுதான், மரணம் என்று எழுதின அநேக சர்டிபிகேட்டையும் மாற்ற இயேசுவால முடியுங்க. அது நடந்து கொண்டிருக்கு. நீங்க எவ்வளவு பெரிய நோயில இருந்தாலும் சரி, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கு அதே நேரத்தில் ஏசப்பா என்னை தொடுங்க, எனக்கு விடுதலை தாங்கன்னு நீங்க உண்மையா கூப்பிட்டீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல வந்து உங்களை தொடதுக்கு எங்க இயேசுவால முடியும். அதுக்காக நீங்க எங்கேயும் ஓடி போகண்டாம், எந்த மலையும் கேறண்டாம், நீங்க இருக்கிற இடத்துல இருந்தா போதும்.
அங்க இறங்கி வர என் கர்த்தரால முடியும், இயேசுவால முடியும். நீங்க நம்பினா மட்டும் போதும், നമ്പുനാ മട്ടും പോതും. ദൈവവാർത്ത ചൊല്ലുகிறது. ദൈവത്തിന്റെ വചനം ഇങ്ങനെ പറയുന്നു, കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ വിശ്വസിക്കുക, എന്നാൽ നീയും നിന്റെ കുടുംബവും രക്ഷ പ്രാപിക്കും. എതിലെന്തെങ്കിലും രക്ഷ വേണോ? എന്തിലിരുന്നാണ് നമുക്ക് രക്ഷ വേണ്ടത്? കടം ഭാരത്തിലിരുന്നാണോ? രോഗത്തിലിരുന്നാണോ? പ്രയാസത്തിലിരുന്നാണോ? കണ്ണുനീരിലിരുന്നാണോ? ഇല്ലെങ്കിൽ കുഞ്ഞുങ്ങളില്ലാതെ ഭാരപ്പെടുന്ന വ്യക്തികളാണോ നിങ്ങൾ? ഇല്ലെങ്കിൽ പാപത്തിന്റെ അടിമത്തനത്തിൽ പെട്ടുപോയി ഇനി എനിക്ക് രക്ഷപ്പെടണമെന്ന് ആഗ്രഹമുണ്ട്, എന്നാൽ ഞാൻ ശ്രമിച്ചിട്ടും എൻ്റെ പാപ സ്വഭാവം എന്നെ മാറ്റാൻ പറ്റത്തില്ലെന്ന് നിങ്ങൾ ആഗ്രഹിക്കുന്ന വ്യക്തിയാണോ? നിന്റെ പാപത്തിൽ നിന്ന് രക്ഷിക്കാൻ ഈ ലോകത്തിൽ ഒറ്റ ഒരു വഴിയേ ഉള്ളൂ, അത് നസ്രയനായ യേശു ക്രിസ്തു മാത്രമാണ്. വേറെ ആർക്കും കഴിയത്തില്ല. കാരണം നാം ഈ ഭൂമിയിൽ ജനിച്ച ആ നിമിഷം മുതൽ നമ്മളെ ഫോളോ ചെയ്യുന്ന പിന്തുടർന്നതാണ് പാപം. എന്താണ് പാപം? ദൈവത്തിന് ഇഷ്ടമില്ലാതെ നാം ചിന്തിക്കുന്നത്, പ്രവർത്തിക്കുന്നത്, ചെയ്യുന്നത്, അതാണ് പാപം. മനുഷ്യർ കാണുന്നില്ല, മനുഷ്യരുടെ മുമ്പിൽ നാം മിടുക്കരായിട്ട് ജീവിക്കുക, എന്നാൽ രഹസ്യത്തിൽ നാം ചെയ്യുന്ന കാര്യങ്ങൾ രണ്ട് കണ്ണ് നമ്മളെ കണ്ടുകൊണ്ടേയിരിക്കുന്നു. അത് നസ്രയനായ യേശുവാ. ആ പാപത്തിൽ നിന്നൊരു വിടുതൽ നൽകി തരാൻ ഈ ലോകത്തിന് ഒരു മരുന്നും കണ്ടുപിടിച്ചിട്ടില്ല. ക്യാൻസറെ മാറ്റാൻ മരുന്ന് കണ്ടുപിടിച്ചു, കൊറോണ വന്നപ്പോൾ കൊറോണയെ മാറ്റാനായിട്ട് മരുന്ന് കണ്ടുപിടിച്ചു. എന്നാൽ ഈ ലോകത്തിനോട് ഞാൻ വിളിച്ചു ചോദിക്കുക, പാപ സ്വഭാവത്തെ നമ്മളിൽ നിന്ന് മാറ്റാനായിട്ട് ആർക്ക് കഴിയും? അതാർക്കും കഴിയത്തില്ല. കാരണം നാം എല്ലാവരും പാപത്തിൽ തന്നെയാണ് അമ്മയുടെ ഗർഭത്തിൽ അവതരിച്ചത്. അത് വചനം പറയുന്നുണ്ട്. അപ്പം ആർക്ക് പറ്റും ഈ പാപത്തിൽ നിന്ന് നമ്മളെ രക്ഷിക്കുവാൻ? ആർക്ക് പറ്റും? അതുകൊണ്ടാണ് ദൈവം തീരുമാനിച്ച പാപമില്ലാത്തൊരു രക്തം ഈ ഭൂമിയിൽ ചൊരിയപ്പെടണം, ചിന്തപ്പെടണം. ആ രക്തം മുഖാന്തരം ഈ ലോകത്തിന് പാപവിമോചനം നൽകിത്തരാൻ പറ്റും. അതുകൊണ്ടാണ് ഈ ലോകത്തെ, അഖില ലോകത്തെയും സൃഷ്ടിച്ച ദൈവം ഒരു സാധാ മനുഷ്യനായിട്ട് ഈ ഭൂമിയിൽ വന്ന് ജനിച്ചത്. அந்த மனிதன் வேற யாரும் இல்லை, ஏசப்பா. ஏசுதான் அந்த மனிதன். அவர் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். மனுஷனுடைய எல்லா ஃபீலிங்கும் இயேசுவுக்கு இருந்தது. ஆனால் அவர் பாவம் செய்யாமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். ஏனென்றால் நம்மளுடைய பாவங்களை ஏற்றெடுக்கிறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். தன்னுடைய பாவங்களை, நம்முடைய பாவங்களை ஏற்றெடுத்து சிலுவையில் ஆணியில் மேல் தூங்கினார். மனிதர்கள் அவரை கேலி செய்தார்கள், மனிதர்கள் அவருடைய ஈட்டியினால் குத்தினார்கள், மனிதர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவருடைய கடைசி துளி இரத்தம் வரை இந்த உலகத்தில் சிந்தப்பட்டது. ஒரு தப்பும் செய்யாத இயேசு ஏன் இவ்வளவு தண்டனை ஏற்றுக்கொண்டார்? இந்த உலகம் தண்டனை, தப்பு பண்றவங்களுக்கு தான் தண்டனையை கொடுக்கிறது. ஆனால் ஒரு தப்பும் பண்ணாம, யாருக்கும் ஒரு துரோகம் பண்ணாம, விடுதலையும் அற்புதங்களும் அடையாளங்களும் அவரை தேடி வந்தவர்களுக்கெல்லாம் செய்த அந்த இயேசு ஏங்க அவ்வளோ கஷ்டப்படணும்? ஒரே ஒரு ஆன்சர் தான் உண்டு அதுக்கு. அவர் உன்னையும் என்னையும் நேசிக்கிறார், உன்னையும் என்னையும் நேசிக்கிறார். அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் அந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியும். அப்படி அவர் மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிற இயேசு, அவரை நீ விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த பாவத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு தேவையா? உன் கடன் பாரத்திலிருந்து உனக்கு ரட்சிப்பு தேவையா? உங்களுடைய நோயிலிருந்து உங்களுக்கு ரட்சிப்பு தேவையா? எவ்வளோ பணத்தை நாங்கள் செலவழித்துட்டோம், இந்த பலவீனம் என்னை விட்டு மாறவே இல்லை. எத்தனையோ கவுன்சிலிங்க்கு நான் போயிட்டோம், என்னுடைய குடிப்பழக்கம் எனக்கு மாற்றவே முடியல. அப்படி நீங்க சொல்றீங்களா? இயேசுவால முடியுங்க. இந்த நேரத்தில் நீங்க இயேசுவை நம்பினா மட்டும் போதும். இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்கிற தேவனாயிருக்கிறார். அதான் அந்த வசனம் சொல்லுது, கர்த்தாவாய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிக்க. எந்த நேரத்தில் நீ விசுவாசிக்கிறியோ, நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, அந்த நேரத்தில் அந்த ரட்சிப்பு உன்னை தேடி வரும், உங்களை தேடி வரும்.
உங்களுக்கு மட்டுமில்ல, உங்க மூலமா உங்க வீட்டுக்கே ஒரு சமாதானத்தை கர்த்தர் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவர் தருகிற சமாதானம் அது உலகம் தருகிற சமாதானம் அல்ல. நீங்க நினைச்சு பார்த்திருக்கீங்களா? உலகத்தினுடைய சமாதானத்துக்காக மனிதன் என்னெல்லாமோ செய்கிறான். மயக்கத்துக்கு அடிமையாய் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறான். ஆனா மயக்கம் மாறினால் அவருடைய சந்தோஷம் இழந்து போகிறது. குடிப்பழக்கத்துக்கு அடிமையாய் கொஞ்ச நேரம் சந்தோஷமாய் இருக்கலாம் என்றால், ஆனா போதை மாறினால் அவனுடைய சமாதானம் இழந்து போகுது. இல்ல சினிமா பார்த்து சந்தோஷமா இருக்கலாம் என்றால், சினிமா பார்த்து முடிந்ததும் அவருடைய சந்தோஷம் இழக்கப்படுகிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷங்களும் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான். ஆனா நாங்க சொல்லுகிற சந்தோஷம், நாங்க சொல்லுகிற சமாதானம் அது நிரந்தரமானது. அதை தரக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஏனென்றால் அவர் தருகிற சந்தோஷம் இந்த உலகம் தருகிற சமாதானம் அல்ல, அது பரலோகத்தினுடைய சமாதானம். அந்த சமாதானத்தை இந்த உலகத்தில் அனுபவிக்க உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, அது இயேசுவை நீங்க ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை நீங்க இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அதுதான் இயேசப்பா உங்ககிட்ட இருந்து எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்காத காரியம். ஒரு நாள் நாங்களும் அப்படி ஏற்றுக்கொண்டதுனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்று அந்த இயேசப்பாவை நாங்கள் தைரியமா சொல்றோம். எங்களையும் சமூகம் ஒதுக்கி வைத்ததுங்க. எங்களையும் சமூகம் நீ எல்லாம் ஒரு மனிதனான்னு உதறி தள்ளின வார்த்தை முகத்தை பார்த்து கேட்டிருக்காங்க. ஆனா அந்த இடத்தை எல்லாம் நாங்க நினைக்கும் போது அங்கெல்லாம் கண்ணீரோடு நாங்க இருந்த போதும் எங்ககிட்ட ஒரு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்ன சத்தம் தெரியுமா? நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிடாத தேவன். அந்த அன்பு தாங்க நிலையான அன்பு. அந்த அன்பு தாங்க மாறாத அன்பு. அனாதி சிநேகத்தால் நான் உன்னை நேசித்தேன் என்று சொல்லுகிறது அந்த அன்பு. தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை கண்டது அந்த அன்பு. நீங்க நினைக்கலாம் என் வாழ்க்கை இப்படி வாழ்ந்து இப்படியே தீர்ந்துடலாம்னு. இல்லை, உங்க வாழ்க்கையை குறித்து நல்ல ஒரு பிளான் ஏசப்பாவுக்கு இருக்கு. உங்க வாழ்க்கையை குறித்து நல்ல ஒரு பிளான் ஏசப்பாவுக்கு இருக்கு. அதை நீங்க புரியாம வாழ்ந்து இந்த உலகத்துல அழிந்து போயிடாதீங்க. அதை புரியணும்னா ஏசப்பா பிள்ளையா நீங்க மாறுங்க. ஏசப்பாவை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. கண்டிப்பா அந்த வாழ்க்கை என்ன என்பதை அவர் உங்களுக்கு கரெக்டா டீச் பண்ணுவார். அதுல ஒரு மாற்றமும் இல்லை. அதனால இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இதுதான் அந்த நாள். இனி ஒரு நாள் நமக்கு கிடைக்குமான்னு தெரியாது. ஏன்னா நாளை நம்ம கையில இல்லை. நேற்றும் நமக்கு திருப்பி எடுக்க முடியாது. நமக்குள்ள நேரம் இந்த நேரம் மட்டும்தான். அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால இந்த நேரம் நல்ல நேரமாக இருக்கட்டும், அது கிறிஸ்துக்குள்ளாக இருக்கட்டும், கிறிஸ்துவை ஏற்று எடுக்கக்கூடிய அந்த நேரமாக இருக்கட்டும். அப்படி நீங்க ஏற்றெடுத்தீங்கன்னா அவர் மீண்டும் சீக்கிரமாக இந்த உலகத்துக்கு வரும்போது அவர் கூட போய் நித்தியமான அந்த சந்தோஷத்துல உங்களுக்கு சேர்ந்து அவரோடு சேர்ந்து உங்களுக்கு வாழ முடியும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த சத்தியத்தை நாங்கள் இனியும் அறிவிப்போம் பல இடங்கள்ல. ஆனா இந்த இடத்துல இனி வருவோமான்னு எங்களுக்கு தெரியாது. இது கர்த்தர் தந்த நாள். அதை நீங்கள் உணர்ந்து இன்னைக்கு ஒருவராவது நீங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா அதுதான் இந்த மீட்டிங்கினுடைய ஆசீர்வாதம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் அதை விட சந்தோஷம் வேற ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு நீங்க மனம் திரும்புங்களாம். அவரோட சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், நான் பாவியா இருக்கிறேன், நான் தப்பு பண்றேன், என் தப்பை மன்னித்துக்கோங்க, என் இருதயத்துல வாங்க அப்படின்னு நீங்க கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க கூட வந்து உங்களுக்கு ரட்சிப்பை தந்து நித்தியமான சந்தோஷத்தில் வாழ வைக்க ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உண்மையான தேவன். அவருடைய பேர் இயேசு. இயேசு இயேசு. அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வீங்களா? அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்வீங்களா? நீங்க எங்க வேணாலும் போலாம், எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருக்கலாம்,
நாங்கள் மதத்தை சொல்ல வரலங்க, நாங்கள் இயேசுவை சொல்ல வந்திருக்கிறோம். இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. உங்கள் குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படும். அவர் உங்களை ஆசீர்வாதமாக அந்த தேசத்தில் வைப்பார். நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டும் நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை உங்களால் வாழ முடியலை, ஆனால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் ஆசைப்படுறதுக்கு அதுக்கு மேலே உங்களை வாழ வைக்க அவரால் முடியும். அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அவர் சீக்கிரம் வரப்போகிறார், சீக்கிரம் வரப்போகிறார். இயேசுதான் உண்மையான தேவன். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் வாழ்க்கை சமாதானமாக மாறும். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பா நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசு ராஜா, ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று தெய்வ வசனம் சொல்லுதையா. இன்னைக்கு எங்க சத்தத்தை கேட்கிற ஆண்டவரே, ஏதோ ஒரு ஆத்துமா வீட்டுக்குள்ள இருந்து, ஏசப்பா, இது நீங்க உண்மையான தேவன் என்றால் என்னை தொடுங்க என்று நீங்க அழுறீங்க. கர்த்தர் அதை உணர்த்துகிறார். நிச்சயமாக உங்களை தொடுவா மக்களே. ஏன்னா இயேசு பாவிகளை மறுதளித்து போகிற தேவன் அல்ல, பாவிகளை நேசிக்கிற தகப்பன். உங்க கடம்பாரங்களை மாற்றுவார், உங்க வேதனைகளை மாற்றுவார், உங்கள் நிந்தைகளை மாற்றுவார். அவர் போதுமானவராயிருப்பார். ஏதோ ஒரு பிள்ளை வீட்டுக்குள்ள இருந்து அழுகிறாங்க, நிச்சயமாக உங்க கண்ணீரை கர்த்தர் கண்டிருக்கிறார். இந்த நேரத்திலிருந்து கர்த்தருடைய சமாதானம் உங்க இருதயத்தில் ஆடும். அதை நீங்க வருங்காலத்தில் எங்களை பார்க்கும்போது நீங்க சாட்சியா சொல்லுவீங்க. இந்த சமாதானம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க இருதயத்துக்கு வர்றதுக்கு கர்த்தர் அவங்க பக்கத்திலேயே தான் இருக்கிறார். இயேசு உங்க பக்கத்திலேயே தான் இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ரட்சிப்புக்குள்ள வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உங்களிடத்துல எதற்காக வந்து இந்த இயேசுவை நாங்கள் சொல்ல வேண்டும்? காசோ பணத்தையோ சம்பாதிக்கும்படியாக வந்தோமா? நிச்சயமா இல்ல. இங்க நிற்கிறதான எங்கள் எல்லோருக்கும் நல்ல நல்ல வேலைகள் உண்டு, நல்ல நல்ல பிசினஸ்கள் உண்டு. என்றாலும் ஏன் இயேசுவை சொல்ல வர வேண்டும்? சிந்தித்து பாருங்க. யாராவது இலவசமாக ஏதாவது ஒரு காரியத்தை கொடுக்கிறாங்க என்று நீங்க கேள்விப்படுகிறீங்க என்று வைத்துக் கொள்ளுங்க. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க, என்ன செய்வீங்க? முதலாவது இலவசமாய் கிடைக்கிறதை போய் நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. மறுபடி நீங்க என்ன செய்வீங்க? வந்து உங்க ஊரில் சொல்லுவீங்க, இலவசமா இந்த பொருட்கள் கிடைக்கப்படுகிறது, இந்த இடத்திற்கு போனா கிடைக்கும் என்று. ஆம் பிரியமானவர்களே, நாங்களும் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். என்னுடைய ஒரு சாட்சியை சொல்ல போனால், நான் ஹெலிபரியா என்கிற எஸ்டேட்டில் இதே போல லைன்ஸ்ல உங்களை போல வசித்துக் கொண்டிருந்தவன். 2000 வருடத்திலே என் தகப்பனார் கடன் பாரத்தை நிமித்தம் சூசைட் பண்ணி கொண்டாங்க, தற்கொலை பண்ணி இறந்து போய்விட்டாங்க. என்னுடைய தாயார் மாத்திரம் வேலை செய்து கொண்டு, நாங்கள் 3 பிள்ளைகள், படிக்க கூட செல்ல முடியாத நிலைமை. ஏனென்றால் நான் முண்டக்கயத்திலும், என்னுடைய சகோதரி பீரிமேடிலும், என்னுடைய சகோதரன் ஏலப்பாறையிலும் படித்துக் கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் எஸ்டி மாத்திரம் 45 ரூபாய். அன்றைய தினத்திலே எஸ்டேட்டிலே ஒரு லேபருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் வெறும் 50 ரூபாய். சிந்தித்து பாருங்க, எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? என் தாயா என்னோடு சொன்னாங்க, நாமும் தற்கொலை செய்து மரித்து போய்விடுவோம், நம்மால் வாழ முடியாது, இனி எப்படி வாழ முடியும்? எனக்கு சம்பாதிக்க திராணி இல்லை, மரித்து போய்விடுவோம் என்று சொன்னாங்க. ஆனால் நான் என் தாயாருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு சொன்னேன், இயேசுவை நாம் பிடிப்போம், அவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நெருக்கத்தை மாற்றுவார், இயேசு நமக்கு போதும் என்று சொன்னேன். காரணம் என்ன? நான் சண்டே கிளாஸ்ல கேட்டிருக்கிறேன், பிறந்தது ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலாக இருந்தாலும் இயேசுவை முழுமையாய் அறியவில்லை. இயேசு ஒரு மதத்தின் தெய்வமாக மாத்திரமே தான் நானும் கண்டிருந்தேன். அல்ல,
நிச்சயமாய் அல்ல என்பதை பின்பதாக உணர முடிந்தது. அந்த இயேசுவை நாங்கள் என்று முருக பிடிக்க ஆரம்பித்தோமோ அன்று முதல் எங்க வீட்டிற்குள்ளாக இயேசுவை அழைக்க ஆரம்பித்தோம். இயேசு என்றைக்கு எங்க வீட்டிலே வந்தாரோ அன்று முதல் சமாதானம் எங்க வீட்டிலே நிலவ ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளும் படிப்படியாக கர்த்தர் எங்களை உயர்த்தினார். இன்று 10 நபர்களுக்கு வேலை கொடுக்கும் அளவிற்கு கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறதான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை மாற்றி உங்களை வாழ வைக்க என் கர்த்தரால் முடியும். அப்படி நாங்கள் அறிந்து கொண்டதான கிறிஸ்துவை, அந்த கிறிஸ்துவை ஏன் இந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது? ஏன் கிறிஸ்துவை அறியாம இந்த ஜனங்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? இருளில் இருக்கிற ஜனங்கள் பிரகாசமாகிய இயேசுவை அறிந்து கொண்டால் அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை, அந்த திடன், அந்த சமாதானம் இந்த குடும்பங்களிலும் வருமே என்கிற அந்த ஒரு வாஞ்சை எங்களுக்குள்ளும் புகுந்தது. நல்ல நண்பர்கள் இலவசமாய் என்ன கிடைக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதை பெற்று உங்களுக்கும் சொல்லுகிறது போல இன்று அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ளதான நாங்கள் உங்களிடத்துல சொல்ல வந்திருக்கிறோம். இங்க நிற்கிற இத்தனை நபர்களுக்கும் சாட்சிகள் உண்டு. சொல்ல சொன்னால் ஒவ்வொருவரும் தங்களுடைய சாட்சிகளை அறிவிப்பாங்க. ஒரு நாள் மத்தியத்திற்கு மதுபானத்திற்கு அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. எந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தும் எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க எந்த பெரிய சபையில சென்றும் பிரயோஜனம் இல்ல. சபையில தான் மெம்பர்ஷிப் இருக்கும், ஆனா நித்திய வீட்டுல இடம் இருக்காது. நித்திய வீட்டிற்கு போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே தான் மெய்யான வழி. அவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொன்னார். அந்த இயேசு இன்று உங்களை அழைக்க வந்திருக்கிறார். உப்புக்குளம் பகுதியிலே வசிக்கிறதான அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்கள் எப்பேற்பட்ட பாவத்திற்கு அடிமைப்பட்டு இதுவரை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்றைக்கே மனம் திரும்புங்கள். ஏனென்றால் இதோ சீக்கிரமாய் வருவேன் என்று கடந்து சென்றதான இயேசு சீக்கிரத்திலே கடந்து வருவார். அவருடைய வருகை யாருக்கும் தெரியாது. எப்போது வருவார் என்று யாருக்கும் தெரியாது என்று வேதம் கூறுகிறது. எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் வரலாம். நீங்கள் நினைக்கலாம், நாளை நான் மனம் திரும்புகிறேன், இல்லை என்றால் புது வருடத்திலே மனம் திரும்புகிறேன், ஈஸ்டருக்கு மனம் திரும்புவேன் என்று ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கலாம். அதுவரை காலம் செல்லுமா என்று தெரியாது. இந்த உலகத்தின் சூழ்நிலைகள் நமக்கு எடுத்து போதிக்கிறது, இதோ இயேசு வருகிறார் என்று. எந்த நேரத்தில் வேண்டும் என்றாலும் அவர் வருவார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்க. இந்த நேரத்தில் உங்களுக்காக ஒரு ஆல்டர் கால் நாங்கள் கொடுக்கிறோம். அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா? அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயாரா? இயேசு வந்தா கார் கிடைக்கும், பெங்களா கிடைக்கும், அதிக பணம் கிடைக்கும் என்றெல்லாம் எங்களுக்கு சொல்ல, அந்த பொய் சொல்ல தெரியாது. நாங்கள் சொல்லுகிறது, இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா நித்திய ஜீவன் கிடைக்கும். ஒருவேளை இந்த பூமியில வாழ்கிறது 70-80 வருஷமாக இருக்கலாம். அதன் மேலானது வருத்தமும் சஞ்சலமும் என்று வேதம் கூறுகிறது. இந்த பூமியில் வாழ்ந்து இந்த பூமியிலிருந்து ஒரு நாள் நாம் மாற்றப்பட்டு மரித்து மாற்றப்பட்டு போய்விடுவோம். இந்த உலகமும் நம்மை மறந்துவிடும். ஆனால் நமக்காக ஆயத்தம் பண்ணி காத்து கொண்டிருக்கிறதான ஒரு கிறிஸ்து ஒருவர் உண்டு. அது நித்திய வீடு. அங்கு அழிவு இல்ல, அங்கு மரணம் இல்ல, சஞ்சலங்களும் இல்ல. அந்த இடத்திற்கு நாம் போக வேண்டும் என்று தான் நாங்கள் அழைக்க வந்திருக்கிறோம். அந்த இடத்திற்கு போக வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, வேற வழியே இல்லை. ஒரே ஒரு வழி, அது கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து இல்லாம ஒரு நபரும் பரலோகத்தை சந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட பரலோகத்திற்கு செல்லும்படியாய் விரும்புகிற உங்களுக்காக இப்போது ஒரு அழைப்புதல்.